மைதிலி, நீ ஒரு குழந்தை. உங்ககிட்ட எப்படி சொல்றது எனக்கு புரியல. ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. உங்க அப்பன்கிட்ட சொல்லலானா அவனுக்கு துப்பு இல்ல. சரி, உங்க அண்ணன்ட்ட சொல்லலானா அவங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்த வாரிசு. என்ன மாமா பீடிகை எல்லாம் பலமா போடுறே? ஏதாவது இடியை தூக்கி தலையில போடாதீங்க. ஆனா இடி என் தலையில விழுந்துருச்சே. நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனவன், தெரியுமில்ல? தெரியும். மெடிக்கல் சர்வீஸ் இருந்ததுனால எனக்கும் டிபி ஹாஸ்பிட்டலுக்கும் பரிச்சயம் உண்டு. காலையில என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க நான் டிபி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்க உங்க அம்மாவை நான் பார்த்தேன். ஆனா அவங்க என்ன பார்க்கல. எங்கம்மா ஏன் அங்க போனா? டிபி ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாரும் பிறந்த நாளும் தேசமும் கொண்டாடத்துக்கு போறதில்ல. உங்க அம்மா அங்க செக்கப்புக்கு போயிருக்காங்க. அவங்கள செக்கப் பண்ண டாக்டர் விசாரிச்சேன். காசுக்காக உழைச்சு உங்க அம்மாவுக்கு காசும் வந்திருக்கு, காசமும் வந்திருக்கு. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. உங்க அப்பனை ஹார்பர் வாசல போய் மூட்டை தூக்க சொல்லு. உங்க அண்ணன் ஏதாவது தியேட்டர் வாசல பிளாக்ல டிக்கெட் எடுக்க சொல்லு. ஆனா உங்க அம்மா சமையல் வேலைக்கு போக கூடாது. இந்த விஷயம் நான் சொன்னதை யாருக்கும் தெரிய வேண்டாம். தூங்கல? ஒன்றும் இல்லை, 2 நாளா ஜலதோஷம், இருமல், அதான். ஐயா, என்னம்மா வேணும்? வெளியில வேலைக்கு பெண் தேவைன்னு போர்டு இருந்தது. வேலை கேட்டு வந்திருக்கியா? ஆமாங்க. மாடிக்கு போ, முதலாளி அம்மா இருப்பாங்க. என்ன வேலைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் உன் இஷ்டம். பாவம், பார்த்தா சின்ன பொண்ணா தெரியுது. அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும்? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, உலகத்துல கொடியது வறுமைன்னு. அதை விட கொடுமை இளமையில வறுமை. அதனாலதான் இந்த பொண்ணு இந்த வேலைக்கு வந்திருக்கா. மணி ஆர்டர். மணி ஆர்டரா? யாருக்கிய? லட்சுமி அம்மாளுக்கு சார். லட்சுமி அம்மாளுக்கு மணி ஆர்டரா? நீ பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. பொய்யெல்லாம் சொல்ல சார். பணத்தை நிஜமாக கொடுக்க போறேன். யாராவது பணம் அனுப்பாம தபால் தந்தி இலாக்காவில் பணம் கொடுப்பாங்களா? பணம் அனுப்பினாலே நீங்க சரியா தரது இல்ல சார். என்னய்யா எங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி கேவலமா பேசுறீங்க. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், டியூட்டியில இருக்கேன். டியூட்டியில இருக்கியா? அப்போ உங்ககிட்ட தான் கேட்கணும். ராஜேந்திரா, ஒரு மந்திரி வந்தான்னாக்க 3 மைல் தூரத்துக்கு புளிய மரம் போலீஸ் பாதுகாப்பு நிக்கிறாளே, மக்களோட பணத்தை கையில எடுத்துட்டு போற சட்னா தாரவாந்துடுற மாதிரி இருக்க. உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு உன்னுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தோணித்தோ இல்ல பாதுகாப்பு வேணும் அப்படி நீ தான் கேட்டிருக்கிய? லட்சுமி அம்மா இருக்காங்களா இல்லையா? சரியா, அவங்க இல்ல காலமாயிட்டாங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ண போற? பணத்தை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவோம். அப்ப அவங்க பே பண்ண மணி ஆர்டர் கமிஷன் என்ன சார் பெரிய கேள்வி? போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். அது எப்படியா? ஏன் என்னுடைய பணத்தை கொஞ்ச நாள் நீ வச்சுட்டு எங்க கிட்டயே திரும்பி தரத்துக்கு உங்களுக்கு எதுக்கு மணி ஆர்டர் கமிஷன்? நீ இல்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும். என்ன பேங்க்குக்கு ஒரு ரூல், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரூலா? ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் யுவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் திங்கிங் தேர் இன் டெல்லி. ஐ வாண்ட் டு நோ தட் யூ மஸ்ட் டெல் மீ நவ. கம் ஆன் டெல் மீ ப்ளீஸ். தலைய சொல்லி ஆரம்பிச்சுட்ட. நீ போஸ்ட்மேனாவே ரிட்டையர் ஆயிட போற. லட்சுமி, லட்சுமி, உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கோ. ராஜேந்திரன். எனக்கு யார் பணம் அனுப்பியிருப்பா? சொல்ல வாங்கிடி. பணத்தை கொடுத்துட்டியா? இப்ப இவதான் லட்சுமி அம்மாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அம்மா இல்லையா, ஏதோ ஒரு நம்பிக்கையில பணத்தை கொடுத்துட்டியே. இவ லட்சுமி அம்மாள் இல்ல, சரஸ்வதி அம்மா. அம்மா, நான் தான் லட்சுமி அம்மா. அவர் பேசுறதெல்லாம் கணக்குல சேர்த்துக்காதீங்க. நீங்க போங்க. அம்மா, நான் புள்ள குட்டிக்காரம்மா. ஏற்கனவே பழைய நம்பர் புது நம்பர் குழப்பம். ஜாதி பேரெல்லாம் எடுக்கிறேன்னு தெரு பேரெல்லாம் மொட்டை மொட்டையா நிக்குது.
ஒரு தடவை பணத்தை கொடுக்கும்போது வயத்துல புளிய கரைக்குதம்மா. அம்மா இவர் உங்க புருஷனா? ஆமா. இவரோட எப்படிமா குடும்பம் நடத்துறீங்க? உங்க பொறுமைக்கு கோயில் கட்டித்தாமா கும்பிடணும். நான் வரேம்மா. அந்த ரசீதை குட்ரி யார் அமைச்சிருக்கான்னு பார்க்கலாம். அம்பாள், டிபி ஆஸ்பத்திரி சாலை, எழும்பூர், சென்னை 8. யார் அம்பாள்? யார் வீட்டுக்காவது சமைக்க போயிருப்ப, பணம் கம்மியா கொடுத்துருப்ப. இப்ப ஃபீல் பண்ணி மிச்சத்தை மணி ஆர்டர்ல அமைச்சிருக்கா. கொண்டு போய் உள்ள வை. சமைச்சதுக்கு மணி ஆர்டர்லாம் கூட பணத்தை அனுப்புறாளே. அம்மா, என்னம்மா? டிபி ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருக்கியாமா? சமைக்கத்தா? நான் எழும்பூர் பக்கமே போனது இல்லையே. சமைக்கத்தா. அம்மா யாராமா இருக்கும்? சத்தியமா எனக்கு மேல இருக்கிற அம்பாளா இருக்க முடியாது. அவளுக்கு கீழே இருக்கிற யாரோ ஒருத்தி தான். அம்மா, பணத்தை என்னம்மா பண்ண போற? பொட்டிக்குள்ள வச்சு பத்திரமா பூட்ட போறேன். ஏமா? யார் பணமோ, யாருக்கு சேர வேண்டிய பணமோ நான் எப்படிமா எடுத்து செலவழிக்க முடியும்? யாராவது வந்து கேட்கறாளான்னு பாப்போம். அப்படி யாரும் கேட்கலன்னா கருமாரி அம்மன் உண்டியில போட்டுற வேண்டியதா? சார் சார் வணக்கம். என்ன சார் இது? உங்களுக்கு எல்லாம் நேரம் காலமே கிடையாதா? மன்னிக்கணும். என்ன மன்னிக்கிறது? இந்த காலத்துல பிஏபிடி படிச்சவங்க 1ஆம் கிளாஸ் வேலைக்கு மனு போடுறாங்க. உங்க ஒய்ஃப் எஸ்எஸ்எல்சி இல்ல பியூசி. ஆமா, பெரிய டிஃபரன்ஸ். எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, மெட்ராஸ்ல ஒரு பள்ளிக்கூடத்துல அவளுக்கு வேலை வாங்கி தரேன். ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி என்ன வந்து தொல்லை பண்ணக்கூடாது. என் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எனக்கு 3 குழந்தைங்க. 3 குழந்தை பிறந்தாச்சு ஒண்ணும். அப்புறம் எதுக்கையா மனைவி? நாட்டுக்கும் நட்டம், வீட்டுக்கும் கஷ்டம். கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நான் அப்புறம் வரேன். கோவமா இல்ல, வேலையா இருக்கேன். எங்க அப்பாவுக்கு திதி, பிரார்த்தம், கவசம். என்னையா இது? எதை சொன்னாலும் மழுங்க மழுங்க முடிச்சுட்டு இருக்கு. போயிட்டு அப்புறம் வரும் ஐயா. என்ன இவ்வளவு தூரம்? மாமி, உங்களுக்கு இந்த வீட்டுக்கார தெரியுமா? தெரியுமாவது? 10 வருஷமா இந்த ஆத்துல நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் நான் தான் சமையல். இவர் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய வேலையில இருக்கார். இவர் மனசு வச்சா என் ஒய்ஃபுக்கு எப்படியும் மெட்ராஸ்ல ஒரு டீச்சர் வேலை வாங்கி தர முடியும். நான் விவரங்களை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க தான் ஒரு மூட பார்த்து சொல்லி காரியத்தை முடிச்சு தரணும். என் குடும்பம் பிழைக்கிறது உங்க கையில. ஒரு குடும்பம் படிச்சா இன்னொரு குடும்பம் கஷ்டப்படணும். என்ன சொல்றீங்க? உங்க மனைவி மெட்ராஸ்க்கு வந்துட்டா நீங்க மாசம் மாசம் உங்க சாப்பாட்டுக்காக கொடுக்கற பணத்தை நிறுத்திடுவேல. நான் தமாஷுக்கு தான் சொன்னேன். இவரால முடியும்னா உங்க மனைவிக்கு மெட்ராஸ்ல கண்டிப்பா வேலை கிடைச்சிட்டா நினைச்சுக்கோங்க. இவரால கண்டிப்பா முடியும். இவர் டிபி ஆபீஸ்ல பெரிய போஸ்ட் கிளார்க். அப்படியா? மத்த நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்க. என்னவுமா டல்லா இருக்க? என்ன விஷயம்? பிரபா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? இப்பெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை. ஏன் அப்படி? என்னைக்கு என் புருஷன் என்னை வேலையை விட்டு நிக்க சொல்றாரோ, என்னைக்கு என் குழந்தைய நானே என் பொறுப்புல கவனிக்க போறேனோ, அன்னைக்கு தாண்டி நீ உன் பழைய உமாவை பார்க்க முடியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உமா. இப்பதான் லெட்டர் டைப் அடிச்சு மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு வரேன். உனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுக்க போறாங்க. இதை ரகசியமா வச்சுக்க, மத்தத மேனேஜர் சொல்லுவார். குட் லக். என்னடி இது? இப்பதான் வேலையை ராஜினாமா செய்ய போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள ப்ரமோஷன் ஆர்டர் வருது. அதான் விதி.
என்ன விசேஷம்? சாக்லேட்டு? உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம். நீங்க ராஜினாமா பண்ண போறீங்களா? சேச்சே, என் ஒய்ஃபுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆனா பொண்ணா உண்டோம். ப்ரமோஷன்னா பிரசவம் தானே, பதவி உயர்வப்பா. கண்ணா டெலிபோன். ஹலோ, கண்ணன் பேசுறேன். நான் ஜெர்மன் மொழி கத்துக்கிட்டது வீண் போகல. இத்தனை நாளா நான் பர்சனல் கிளர்க் டு மேனேஜர், இன்னிலிருந்து நான் பர்சனல் அசிஸ்டன்ட் டு பாஸ். இத்தனை நாளா 600 ரூபாய் சம்பளம், இன்னிலிருந்து 950 ரூபாய். என்னடா கண்ணா, என்ன பேட் நியூஸ்? ஒண்ணும் இல்லடா, இன்னிலிருந்து என் ஒய்ஃபுக்கு சம்பளம் 950 ரூபாய். ஆமா, அதுக்கு ஏன்டா மனசு நொடிஞ்சு போயிட்ட? என்னுடைய சம்பளம் 850 ரூபாய் தானே. போடா பைத்தியமே, இத்தனை நாளா அவளுக்கு ராஜாவா இருந்த, இனிமே அவளுக்கு கூஜாவாயிரு. Meet my boss, a German, Mr. Clark. A is my husband. Bye. ஒரு போன் பண்ணிக்கணும். இது உமாவுடைய ஆபீஸ் டெலிபோன், உங்க பர்சனல் டெலிபோன் இல்ல. கண்டவங்களுக்கு கண்ட நேரத்துல போன் பண்றதுக்கு. தெருக்கோடியில பப்ளிக் பூத் இருக்கு, அங்க போங்க. எட்டனா காயின் இருக்க? உன்னையவையா கேட்டான்? இது ஆபீஸ்ல கொடுத்தாங்களா? உங்க ஆபீஸ்ல உனக்கு ஒரு பேனா கூட கொடுக்க மாட்டாங்க. இது உமா அம்மாவோட ஆபீஸ் போன். அவங்க சொல்லட்டும், நான் போறேன். அவருக்கு கொஞ்சம் கூட ஹெல்பிங் டெண்டன்சி கிடையாது. நீங்க போன் பண்ணுங்க. மூக்கு கண்ணாடி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நம்பர் பார்த்து சொல்லுயா. ஜெயமன் கம்பெனி. இங்கிலீஷ் தெரியுமா? அம்மாவோட ஆபீஸ்காரு, நீ ஏறப்படாது. பஸ்ல போயா. இவர் இப்படிதான் கார்ல போகணும்னு அலைவாரு. நீ போப்பா. Ja, doch, du brauchst nicht zu lachen. Das ist wirklich toll. Ich bin irgendwo hingegangen. Ja, das ist wirklich wahr. Kein Problem. What the hell is going on here? டேய், உன் வேலையெல்லாம் பிராங்க்பர்ட்டோட வச்சுக்க. மெட்ராஸ்ல காட்டாரு. கண்ணன், டோன்ட் பீ ஸ்டூபிட். லைஃப்ல கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். நான் சொல்றதை கேளுங்க. நீ சொல்றது நான் என்னடி கேக்குறது? கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நான் தான் உங்களை விட அதிகமா சம்பாதிக்கிறேன். இனிமே நான் தான் புருஷன், நீங்க தான் மனைவி. நோ, நான் தான் புருஷன், 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 நான் தான் புருஷன். கண்ணன், என்னாச்சு? நான் தான் புருஷன். என்னாச்சு? என்னாச்சு? கண்ணன், அப்பா, நான் தான் புருஷன், நான் தான் புருஷன்பா. என்னடா அது? ராத்திரி 2:15 மணிக்கு உனக்கு எதுல போய் சந்தேகம் வந்தது? நீ தான் புருஷன், யார் இல்லைன்னா? போஸ்ட் டெலிபோன் பேச வந்தவன் ஆபீஸ் டிரைவர். அது மட்டும் இல்ல, ஜெர்மன் பாஸ். என்னாச்சு மாமா? எதுக்கும் கால் கிருதாசோட ரெடியா இருந்திருக்கம்மா. நீ ராஜினாமா பண்ண வேண்டிய ரொம்ப தூரத்துல இல்ல. பையனுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. குட் நைட் மாமா. எஸ், இட் இஸ் a good night for you and your child.
வசமா ஒரு பார்ட்டி மாட்டிச்சு. பெரிய வீடு பேசி முடிச்சிட்டேன். 500 ரூபா புரோக்கர் கமிஷன் கறந்துட்டேன். டிஃபன் என்ன இருக்கு? பட்டாணிக்காரன் வந்திருந்தான். ஏற்கடலை பட்டாணி விற்கிறவன்னு சொன்னேன். பட்டாணி வாங்கி வச்சிருக்கேன். சாப்பிட்றீங்களா? பட்டாணி எல்லாம் வேண்டாம், எனக்கு பல் வீக். எனக்கு பல்சே வீக் ஆயிடும் போல இருக்கு. பார்வதி, ஜஸ்ட் ஜோக். அதானே பார்த்தேன், நான் பயந்தே போயிட்டேன். சூடா வேற ஒண்ணும் இல்லையா? நான் தான் இருக்கேன். பார்வதி, ஜஸ்ட் ஜோக். ஜோக் அடிக்க நேரம் இல்லை. இது காஃபி இருந்தா கொடு. பார்வதி, சீக்கிரம் காஃபி கொடு. அதையே எண்ணிட்டு இருக்க, சரியா தான் இருக்கும். நான் என்றது மட்டும் எங்க தப்பாவே இருக்கு? பார்வதி, ஜஸ்ட் ஜோக் இல்ல. 500 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்க. 445 ரூபாய் தான் இருக்கு. 55 ரூபா செலவாயிடுச்சு. 500 ரூபாய்க்கு 55 ரூபாயா? செலவழிச்சதை கேட்கிறேன். கட்டுப்படி ஆகுமா? அசல் நோட்டு தாண்டி. அசல் தான். பின்ன வட்டியா? பார்வதி, ஒரு மனைவிக்கு சந்தோஷம் புருஷன் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதாங்க. பார்வதி, நான் இப்ப சொன்னது ஜோக் இல்ல. எதுக்காக ஈட்டிக்காரட்ட பணம் வாங்கினீங்க? அதை விட முக்கியம், ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? பார்வதி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ராணி. ராஜாவே சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறாரு, அப்புறம் எனக்கு ராணி? இது பார், நான் உன்னோட புருஷன். உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நான் எப்படி வேணாலும் பணம் தேடலாம், அதுல தப்பு இல்லை. நான் உங்க மனைவி, எனக்கும் உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நான் எப்படி வேணா பணம் தேடலாமா? I'm sorry. It's all right. இதுவரைக்கும் உங்க வாயால என்ன திட்டினதில்ல, உங்க கையால என்ன அடிச்சதில்ல. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பார்வதி, நீ சொன்ன வார்த்தை எப்படி என் நெஞ்சில ஈட்டி மாதிரி குத்திடுச்சு தெரியுமா? நீங்க ஈட்டிக்காரன்ட்ட பணம் வாங்கின விஷயத்த கண்ணனோட அப்பா சொன்னதும் என் நெஞ்சில மட்டும் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன காரியம் செய்ய நினைச்சு? ஈட்டிக்காரன்ட்ட வட்டிக்கு பணம் வாங்கினாலும் வாங்குவேன்னு தவிர பார்வதியை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு நீங்க முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட SSLC சர்டிபிகேட், ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் சர்டிபிகேட் எல்லாம் எரிக்க நினைச்சேன். நான் என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். என்ன எரிக்கிறது உங்க கடமை. எந்த நிலையிலையும் என்ன நான் எரிச்சுக்க மாட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கீங்க. என்ன வேணும்? காஃபியா, டீயா? பீஸ் ஆஃப் மைண்ட்.